சார் சுந்தர் நாக்பூர்லேருந்து பேசியிருக்கார் சார், கேட்டிருக்கார் சார் சுந்தர். அஜாதம் எதுவுமே தோன்றவில்லை, பிறக்கவில்லை என்ற அத்வைத கருத்தை விரிவாக விளக்கணும்னு கேட்டிருக்காங்க சார். அது என்னதான் இதனால விளங்கிக் கொள்ள சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அஜாதங்கிறத விளங்கிக் கொள்ள சிரமமாக இருக்குது, அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார். 3 வாதங்கள் இருக்குது. இது கொஞ்சம் சாதாரண மக்களுக்கு போர் அடிக்கும், தத்துவ ஞானிகளுக்கு இது வந்து கற்கண்டு மாதிரி. எழுதுறீங்களா? சத்காரியவாதம், முதல்ல அசத்காரியவாதம் போடுங்க. அசத்காரியவாதம் சரஸ்வதி சா. அப்புறம் சத்காரியவாதம், மூணாவது அஜாதிவாதம். சரிம்மா. ஒரு பொருளை எடுத்துக்குவோம், அதை வைத்துக்கொண்டு இந்த 3ஐயும் நாம் ஆராய்ச்சி பண்ணுவோம், பகுத்தாய்வோம். ஒரு பானை தெரியுங்களா? இந்த வேதாந்த லேபார்ட்டரி இது ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எல்லாத்துக்குமே. இது பானை. பானையாக இருப்பதுக்கு முன் இது மண். இப்பொழுதும் இது மண் தான். ஏன் மண்ணுங்கிறீங்க? கீழே போட்டு பாருங்கள், உடையுதான்னு பாருங்கள். மண் மாதிரி உடைஞ்சிடும். இந்த பானை தோன்றியது, அது பேர் தோற்றம்ங்கிறோம், படைப்பு. இந்த 3மே படைப்பு குறித்து தான். இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்து இந்த 3ம் சொல்லப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தை நம்ம பானைன்னு எடுத்துக்குவோம். இதுதான் பிரபஞ்சங்க. இதில் தான் ஜீவராசிகள்லாம் வாழறாங்க. இதெல்லாம் மேகம், காற்று, சூரியன், சந்திரன்லாம் ஒரு பானைங்கிறதுலே நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ இதை பேர் பானைன்னு சொல்லாமல் பிரபஞ்சம் சொல்லாமா? இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஜகத்துன்னு கொடுத்துடலாம். ஏன்னா பிரபஞ்சத்தில் வெறும் ஜடமாகிய பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. ஜகத்துன்னு சொல்லிட்டோம்னா அதில் ஜீவர்களும் அடங்கும், இந்த உலகமும் அடங்கும், அன்னமும் அடங்கும், அன்னாதாவும் அடங்கும், சேதனம் அடங்கும், அச்சேதனம் அடங்கும். அப்போது சேதனம் அச்சேதனம், அறிவுடையது அறிவற்றது, ரெண்டும் சேர்த்து தான் நம்ம படைக்கப்பட்டதாக சொல்கிறோம். அப்படிப்பட்ட படைப்பை ஜகத்துன்ற பேரால் சொன்னோம்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஜகத்து. இந்த ஜகத்து மண்ணிலிருந்து தானே வந்துச்சு. அப்போது மண்ணுக்கு நம்ம பானை ஜகத்துன்ட்டோம். அப்போ மண்ணை என்னன்னு சொல்லணும்? சத்துன்னு சொல்லலாம். எல்லாம் பேரை தான் மாற்றுறோம். நீங்கள் சத்துன்னு சொன்னோன்னே நினைக்கணும் மனசில் மண், ஜகத்துன்னு சொன்னோன்னே நினைக்கணும் பானை. இப்போ பானை தான் ஜகத்து, மண் தான் சத்து. இப்போ சொல்லுங்கள், இது எப்படி உண்டாக்கப்பட்டது? சத்காரியவாதமா? சத்தென்ற மண்ணிலிருந்து தோன்றியது என்று சொல்லலாமா? சொல்லலாம் இல்லையா? சத்காரியவாதம் அது உண்மை தானே. அசத்காரியவாதம்னா காரியமாகிய ஜகத் இருக்குது, ஆனால் சத்து இல்லை, மண் இருக்கிறது, மண் இல்லை. இப்போ மண் இல்லாமலே பானை வந்தது அப்படின்னு ஒரு வாதம். மண்ணிலிருந்து பானை வந்ததுன்னு ஒரு வாதம். ஒன்றுமில்லாமல் பானை வந்ததுன்னு சொன்னோம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றுமில்லாமல் பானை வந்ததுன்னா அப்படி இப்படி கையை பிடிச்சி இப்படி வச்சு காட்டிடுவேன். ஒன்றுமில்லாமதுலேருந்து பானை இல்லையே, மண்ணிலேருந்து தானே வர முடியுது. அதனால் நம்ம அசத்காரியவாதத்தை ட்ராப் பண்ணிடலாம். ஆனாலும் அசத்காரியவாதத்தை தான் விஞ்ஞானம் பிடிச்சிட்டு இருக்குது. எது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சுன்னா எதிலிருந்தும் தோன்றலை, அது சும்மா என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு தோன்றுச்சு. அப்போ தோன்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா சூன்யம் இருந்தது. இப்போ சூன்யத்துலேருந்து ஜகத்தே தோன்றுதுன்னா இப்போ சூன்யம் இருக்குதா? நான் கேட்குறேன்.
நீ சூன்யம் இருந்ததுன்னு தானே இப்போ சொல்கிற. அப்போ இருக்கிற பொருள் இல்லாமல் போயிடுமா? அப்போ சூன்யம் வந்து எப்படி ஜகத்தாக மாறிச்சு? ஒரு பொருள் மாறணும்னா அந்த பொருள் இப்போ மண் வந்து பானையாக மாறணும், மண் இருக்குது. இப்போ சூன்யம் வந்து பிரபஞ்சம் ஆயிடுச்சுன்னா இப்போ சூன்யம் இருக்குது இங்கே. இப்போ முதல்ல சூன்யம் இருக்குதா? சூன்யத்தினுடைய லட்சணம் என்ன? மண்ணோட லட்சணம் இங்கே சொல்லிடலாம். ஆத்தங்கரையில் இருக்கும் ஏதாவதுன்னு சொல்லலாம், அது சிலிக்கா அப்படின்னு சொல்லி அதனுடைய மாலிகுலர் வெயிட்டு அட்டாமிக் வெயிட்டு நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஆனால் சூன்யத்துக்கு என்ன சொல்லுவீங்க? எப்பொழுதும் இல்லாததுன்னு தானே சொல்வீங்க. எப்பொழுதும் இல்லாதது, அதிலிருந்து ஜகத் வந்ததுன்னா எப்பொழுதும் இல்லாததிலிருந்து ஜகத் மட்டும் எப்படி இருப்பதாக வர முடியும்? அப்போ ஜகத் எப்படிப்பட்டது? எதுலேருந்து வந்தால் அந்த பொருள் அப்படியே தானே இருக்கும். இப்போ மண்ணிலேருந்து பானை வந்தால் இப்போ மண் இருக்குது இல்லையா? அப்போ சூன்யத்திலேருந்து ஜகத் வந்தால் சூன்யம் எப்படிப்பட்டது? சூன்யம். சூன்யம்னா என்ன சொன்ன லட்சணம்? எப்போதும் இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியாதே. அதனால் அசத்காரியவாதம் எடுபடாது. விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற இந்த பிரபஞ்சம் வந்து பிக் பேங்கில் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதுதான் தப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி எது இருந்து சார் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் விஞ்ஞானிகள் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க தவிர அதுக்கு முன்னாடி சூன்யம்னு யாரும் சொல்கிறதில்லை. அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது விஞ்ஞானிகள்லாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க சொல்கிறாங்க அவங்க எல்லாமே சூன்யத்துலேருந்து வரணும். அவங்கள அசத்காரியவாதிகள்னு சொல்கிறோம். இப்போ அசத்காரியவாதிகள் நம்ம விட்டுடுவோம், சத்காரியத்துக்கும். இப்போ இங்கே சத் எது? மண். காரியம் எது? பானை. அதுதான் ஜகத்து. இப்போ ஜகத்து சத்திலிருந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது. இப்போ அஜாதிவாதங்கிறது என்ன? பானை வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பானை வந்ததுன்னு எடுத்தால் சத்காரியவாதம் வரைக்கும். இப்போ சத்காரியவாதத்தினுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் அஜாதிவாதம். நம்ம சத்தை ஒத்துக்கிறோம், சத்துலேருந்து தான் வருதுங்கிறோம், ஆனால் எதுவும் வரலேங்கிறோம். அதனால் சத்து இல்லைன்னு சொல்லலை, அசத்துக்கு போகல. சத்து உண்டு, ஆனால் சத்து தான் இருக்கிறது. அப்போ பிரபஞ்சம் வரலையானா வரலை. அது எப்படி நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ஒரு விசாரணை தேவைப்படுது. வந்ததுனுடைய தன்மை என்னன்னு கேட்குறோம். ஒரு பொருள் வந்ததுன்னா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்குறோம். தன்மை என்ன சார்? உங்களுக்கு தன்மை என்ன தெரியாதா? தண்ணீருடைய தன்மை என்ன? குளிர்ச்சி. சக்கரனுடைய தன்மை என்ன? இனிப்பு. ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போது பிறந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே, அதனுடைய தன்மை என்ன? இல்லாமல் போவதும் இருக்கும்ல. இல்லாமல் போவதனால தான் பிறந்ததுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அப்போது இருப்பதுன்னு நீங்கள் சொல்லக்கூடியது, பிறந்ததுன்னு சொல்லக்கூடியது இறப்பதுன்னு சொல்லணும் இல்லையா? இறப்பது என்பதால் அது பிறப்பதுன்னு சொல்ல முடியும். அப்போ அதனுடைய தன்மை என்ன? பிறப்பு இறப்பு உடையது. வெரி குட். பிறப்பு இறப்பு உடையது தான் இப்போ படைக்கப்பட்டது. அப்போ சத்காரியவாதம்னு சொன்னோம்னா இது பிறப்பு இறப்பு இல்லாமல் எப்போவும் இருக்கிறதா ஆகிடும். சத்காரியவாதம்னா சத்திலிருந்து இருக்குது, அது என்ன இருக்கிறது. எப்படி வந்து மண்ணும் இருக்கிறது, பானையும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டும் இருக்கிறது. அப்போ ரெண்டு இருக்குதான்னு பார்த்தோம்னா இங்கே ரெண்டு இருக்குதா? ஒன்று தானே இருக்குது. அப்போ நீங்கள் சத்காரியவாதம் எப்படி சொல்ல முடியும்? சத்து மட்டும்தானே இருக்கிறது, காரியம் எங்கே இருக்குது? இப்போ காரியத்தின் தன்மையை நம்ம பார்க்கணும். காரணம் அப்படியே அழியாமல் இருக்குது, காரியம் இதில் இருக்குது. ஆனால் காரியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னீங்க? தோன்றி மறைவதுன்னு சொல்கிறீங்க. பிறந்து தோன்றி மறைகின்ற தன்மை உடையதை பிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொன்ன உடனே அது இறந்ததாகவும் இருக்குது. இறந்தது தானே பிறந்தது. அப்போ இறந்தது தானே இது, இறந்தது தானே பிறந்தது. அப்போ பிறந்தது எது? இறந்தது. அட இறந்தது தானே. இறந்தது நீங்கள் இல்லாததுன்னு தானே சொல்லுவீங்க. அது பிறந்துடுச்சு சார், அது இறந்தது தானே பிறந்திருக்குது. இறந்தது இல்லாதது தானே, இல்லாதது இல்லாததாக இருக்கிறது. இப்படி வந்து புரிஞ்சுக்கும் போது நம்ம அது பேர் அஜாதிவாதம்னு சொல்கிறோம். எதுவும் பிறக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். எதுவும் பிறக்கவில்லைன்னா இன்னொன்றாக ஒன்று இல்லை, ஒன்றே இருக்கிறது. அத்வைதத்தினுடைய தன்மை தான் அஜாதிவாதம். இந்த ஜகத்து இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, அதனுடைய தன்மையை சொல்கிறோம். அது இன்னொரு ஒரு உண்மை அல்ல. எது ஒன்று படைச்சதோ அந்த கடவுள், அதுதான் ஜகத்தாக இருக்கிறது.
எது ஒன்று இந்த பானையை படைத்ததோ அதுவாகத்தான் பானையாகவே இருக்கிறது. அதனால் பானை இதில் வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா எது வரைக்கும் நீங்கள் சொல்வீங்க பானை வந்ததுன்னு? தண்ணி மொண்டு குடிக்கிற வரைக்கும் சொல்வீங்க. உடஞ்சி போன பிறகு மண்ணு தானே சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் தற்காலிகமாக மண்ணுக்கு பானைன்னு ஒரு பேரை கொடுத்துருக்குறீங்க, ஒரு வடிவத்தை கொடுத்து பேரை கொடுத்துருக்கீங்க. அது பேர் நாம ரூபம். அப்போ நாம ரூபங்களுக்கு எப்படிப்பட்ட இருப்புத்தன்மை இருக்கிறது? எவ்வளோ நாள் பிரயோஜனமாக இருக்குதோ அது வரைக்கும் இருக்கும். இப்போ பிரயோஜனங்கிறது எங்கேருந்து வருது? மண்ணிலேருந்து வருதா? பயன்படுத்துகிற பயனாளிகிட்டேருந்து வருதா? பயனாளிகிட்டேருந்து வருது. பயனாளியின் மனதில்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. பயனாளியின் மனதில் இந்த பயன் முடிஞ்சு போச்சுன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்போது மனிதன் மனதில் பயனாக அந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. பயன் முடிஞ்ச பிறகு மறைஞ்சு போயிடுது. அது தோற்றுவித்த மறைத்த அந்த பயனாளியினுடைய உண்மைத்தன்மை மாறவில்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அஜாதிவாதம் சொல்கிறோம். உண்மையில் அஜாதிவாதங்கிறது சத்காரியவாதம் தான். சத்காரியவாதத்தை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கும் போது காரியங்கிறது என்னன்னு பார்க்குறோம். காரியம் என்பது தோன்றி மறைவது, அதுக்கு முழுமையான இருப்புத்தன்மை இல்லை, முக்காலத்திலும் இருக்காதது. அப்போ முக்காலத்திலும் இருக்கக்கூடியது சத்து, முக்காலத்திலும் இருக்க முடியாதது இந்த காரியம். அப்போ காரியத்தின் தன்மையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். காரணத்தின் தன்மை எப்படிப்பட்டது? எப்பொழுதும் இருப்பது, அழியாதது, அளவற்றது, மாறாதது. காரியத்தின் தன்மை என்ன? அது இன்னொன்று இல்லை, காரணம்தான். அப்போ காரணம் அழியாததுன்னா காரியமும் அழியாதது தான். இது அழிஞ்சு போதே இல்லையே, காரணம் அப்படியே தானே இருக்குது. அப்போ காரியம் தோன்றியிருந்தால் தான் அழியறதுக்கு. அப்போ காரியம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு காரியத்தை ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று பரிணாம காரியம், இன்னொன்று விவர்த்த காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அஜாதிவாதத்தினுடைய அடிப்படையே இந்த காரியத்தை விசாரிக்கிறது தான், இந்த ஜகத்தினுடைய தோற்றத்தை விசாரிக்கிறது தான். எப்படிப்பட்ட தோற்றம், அதனுடைய எப்படிப்பட்ட இருப்பு நிலை, இதைத்தான் நம்ம பேசிக்கிறோம். அதுக்கு முக்கிய இருப்பு நிலையை கொடுத்துட்டோம்னா, சத்திய புத்தியை கொடுத்துட்டோம்னா, அப்போ ரெண்டு சத்தியமாயிடும். சத்தென்ற படைக்கப்பட்ட அந்த காரணமும் ஒன்று இருக்கிறது, காரியமும் இருக்கிறது, ரெண்டும் தனித்தனி அப்படின்னு பிரிஞ்சிடும். அப்போ இறைவன் வேறு, உலகம் வேறுன்னு ஆகிடும். நம்ம அப்படி சொல்லலை, இருப்பது பிரம்மம். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. கலு இதம் பிரம்மம், எல்லாமே இங்கிரு எல்லாம் கடவுள் தான். எல்லாமே கடவுள் தான்னா கடவுள் பிரபஞ்சமாக மாறிட்டாரா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ பிரபஞ்சம் இருக்குதே, எத்தனை காலம் நீ பிரபஞ்சம் உனக்கு பயனுள்ள இருக்குதோ அது வரைக்கும் இருக்கும். உனக்கு பயனை விட்டு போச்சுன்னா பிரபஞ்சம் இருக்காது. அப்போ உங்களுக்கு எல்லாமே பிரம்மமாக தெரியும். எல்லாமே உங்களுக்கு இப்போ பிரம்மமாக தான் தெரியுது. மேகத்தை பார்க்குறீங்க, பிரம்மங்கிறீங்க. ஆஹா பகவானே எவ்வளோ அழகாக இருக்கிற. ஒரு மலரை பார்த்தா கடவுள் தெரிகிறார், எதை பார்த்தாலும் உங்களுக்கு கடவுள் தெரிகிறார். அப்போ கடவுள் மாறிட்டாரா? அது மாதிரி கடவுள் இப்படி தெரிகிறார். ஆனால் எப்போ அது தோற்றம் இல்லை, அது உண்மையான ஆகுதுன்னா உங்கள் சொந்த பணத்தை பார்க்கும்போது தான். அங்கே பார்க்கும்போது இது எனதுன்னு சொல்கிறோம். எப்பொழுது எனதுங்கிறத நீங்கள் விட்டுட்டீங்களோ அப்போ இருக்கிறது எல்லாமே பிரம்மம். அந்த பிரம்மம் இப்பொழுது ஜகத்தாக மாறிடுச்சா? இல்லை, ஜகத்தாக அவர் அனுபவிக்கப்படுகிறார். நம்ம பிரம்மத்தை எப்படி அனுபவிக்கலாம்? பிரம்மத்தை நீங்கள் அனுபவிக்கணும், வைங்க ஜகத்தாக தான் அனுபவிக்க முடியும். இப்போ பானையை நீங்கள் அனுபவிக்கணும்னு கேட்குறீங்க, நல்ல காலம். இந்த பானை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணுறது? மண்ணை அனுபவிக்கணும்னு என்ன பண்ணணும்? பானை ஆக்கி கொடுத்தா அனுபவிக்கலாம். அரிசியை அனுபவிக்கணும்னா சாதமாக வடித்து கொடுத்தா அனுபவிக்கலாம். இப்போ பிரம்மத்தை அனுபவிக்கணும் எப்படி பண்ணுறது? அவர் உலகமாக்கி தான் கொடுப்பார். பிரம்மம் தான் இப்போது உணர்வாகி இருக்குது, பிரம்மம் தான் இப்போது உடலாகி இருக்கிறது, பிரம்மம் தான் உறவுகளாகி இருக்கிறது. நீ அனுபவிங்க. ஏன் இப்போ பிரம்ம அனுபவம் வரமாட்டேங்குது? ஏன்னா நீ பிரம்மத்தை விட்டுட்டு நாம ரூபத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட. இதிலேருந்து தப்பிக்கத்தான் அஜாதிவாதத்தை கௌடபாதர் முன்வைக்கிறார். மாண்டவிய உபநிஷத்தில் காரிகையில் அஜாதிவாதத்தை அவர் முன்வைக்கிறார். அப்படின்னா என்னென்னா, இந்த பிரபஞ்சம் என்பது தோற்ற மாத்திரம் இருக்கிறது. தோற்றம்னா பிரத்யேகமும். உங்களுடைய புலன்களுக்காக மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. உங்களுக்கு புலன்கள் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இருக்குதா? 5 புலன்களும் இல்லை,
இந்த பிரபஞ்சம் இருக்குமா? 5 புலனும் இல்லாமல் இருந்தாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அறிவு மாத்திரமாக தானே இருப்பீங்க. அறிவு மாத்திரமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு புலனே இல்லை. புலன்னா உங்களுக்கு சரீரம் இல்லைன்னு வைங்க. சரீரம் தானே புலன். புலன் இல்லைன்னா புலன்கள் நீங்கிய இடத்தில் நீங்கள் அறிவு மாத்திரம் தானே. இல்லை சார், மனம் இருக்குது. மனசில் புலன்கள் இருந்தால் தானே மனசில் ஏதாவது விஷயம் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து புலன் இல்லைன்னா உங்களுக்கு மனமும் இல்லை. இப்போ மனமும் புலனும் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் இருக்குதா? அப்போ நீங்கள் இருப்பீங்கல்ல, அதுதான் பிரம்மம். மறுபடியும் சொல்கிறேன் கேளு. எப்பொழுது இந்த மனமும் புலனும் நீங்கிவிட்டால் நீங்கள் நீங்கிடுவீங்களா? நீங்கள் இருப்பீங்க. அந்த அறிவு மாத்திரம் இருக்கும் பொழுது பிரபஞ்சம் இருக்குமா? அது பார்க்குமா? பார்க்கணுன்னா கண்ணில் கண் இருக்கணும். தொட்டு பார்க்குமா? தொடு புலன் இருக்கணும். சரி, 5 புலன் இல்லை, மனசு இருக்கும். ஒரு காலத்தில் நான் பிரம்மத்தை அந்த உலகத்தை பார்த்தேங்கிற நினைவு வச்சுருக்கோம் இல்லையா? நீ தான் ஆரம்பத்துலேருந்தே புலனும் இல்லை. அப்போ உங்களுக்கு மனமும் இருக்காது. மனம்னு ஒன்று இருந்தாலும் அது பிளாங்காக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பார்த்தாலும் ஒன்றை தான் பார்க்க முடியும், உங்களை தான் பார்க்க முடியும். அப்போ இருப்பீங்க. அப்போ இந்த அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்கள் தோன்றவே இல்லை. யாருக்கெல்லாம் புலன்கள் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு பிரம்மம் ஜகத்தாக தோன்றிவிட்டது. அப்போ புலன்களால் சிருஷ்டி செய்யப்பட்டு தானே. புலன்கள் எங்கேருந்து வந்தது? அதுவும் இந்த ஜகத்தில் ஒரு பகுதி. ஜகத்திற்குள்ளேயே புலன்கள் இருந்து கொண்டு ஜகத்தை உண்மைன்னு சொல்லிட்டு பிரம்மம் இல்லைன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட வாதத்தை முன்வைத்தோம்னா அஜாதிவாதம் தான் உங்களுக்கு நிலைப்படுகிறது. கடைசியாக சொல்கிறேன், கயிறு பாம்பு. கயிறு தான் பிரம்மம், பாம்பு தான் இந்த ஜகத்து. அந்த பாம்பில் ஒரு உடம்பில் ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அதுக்கு செதில் செதில், அது ஒன்று தான். நீங்கள் பாம்பு தான் ஜகத்துங்கிறோன்னா ஜகத்தில் நீங்கள்லாம் அடங்கிடுறீங்க இல்லையா? அப்போ பாம்பினுடைய தலையிலேருந்து வால் வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான செதில்கள் இருக்கும் இல்லையா? அந்த செதில்கள் ஒன்று ஒன்று நீங்கன்னு வைங்க. இப்போ ஒருத்தர் கேட்குறார், இந்த பாம்பு சிருஷ்டி பண்ணது யார்? இது சத்காரியவாதமா அசத்காரியவாதமா சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு செதிலுக்கு இன்னொரு செதில் கேட்குது. இது சத்காரியவாதம் தான், பாம்புலேருந்து தான் தோன்றுச்சு அப்படின்னு. ஆனால் பாம்பு இல்லைன்னா இது தோன்றியிருக்க முடியாது, நீங்கள் நான் இருக்க முடியாது. சத்காரியவாதம் இன்னொரு செதில் சொல்லுது, முதல்ல பாம்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லு. நீ செதில் உண்மையான். பாம்பு தோன்றவே இல்லை, அறியாமையில் தானே தோன்றுச்சு. கயிறு தானே பாம்பாக பார்க்கப்படுகிறது. லைட்டு போட்ட அந்த வெளிச்சத்தில் சாஸ்திர ஞானத்தில் ஒரு செதில் சொல்லுது, இங்கே பிரம்மம் மட்டும்தானே இருக்குது, இங்கே இப்போ சொல்கிற ஜகத்தை ஒன்றுமே காணுமே அப்படின்னு. அப்படி சொல்கிறதுலேருந்து பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அது தெளிவு பெற்றதுனால அது வேணுமென்னே ஒரு செதிலாக தன்னை பாவித்து கொண்டு மற்றவெல்லாம் செதிலாக இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த அஜாதிவாதத்தை முன்வைக்கிறது. அஜாதிவாதத்தை முன்வைக்கிறதே தப்பு. நீங்கள்லாம் இருக்கிறதுனால அஜாதிவாதம் சொல்லப்படுது. ஒருவன் தனக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்காரியவாதம் வந்துருச்சுன்னா கூட அது ஜகத்தில் இருக்க வேண்டிய நிலை வந்துடும். அதனால் அஜாதிவாதத்தை நம்ம பிடியாக பிடிச்சுக்கணும். நாம் எல்லாம் இல்லாத பாம்பின் செதில்கள் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்கள், அஜாதிவாதமா சத்காரியவாதமா இல்லை அசத்காரியவாதமா? பாம்பினுடைய தன்மையை பொறுத்து. பாம்பு முற்றின்மை இல்லையா? எப்பொழுதுமே இல்லைல்ல. அப்போ இந்த கயிறு வந்து பரிணாமம் ஆயிடுச்சா பாம்பா? இப்போ ஆயிடுச்சுன்னா பாம்புக்கு கேடு இல்லையா? தனக்கு ஒரு கேடு ஏற்படுத்தி கொண்டு தானே பாம்பாக இருக்குது, இல்லையே. எப்பொழுதும் போல் அது சற்றும் பாம்பால் தீண்டப்படாமல் இருக்கிறது. நாம் தான் பாம்பால் தீண்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாம்பு தீண்டியதனால் வந்த மயக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஞானம் பிறந்த பிறகு அங்கே சத்காரிய அசத்காரியம் நீங்கி போய் இங்கே என்னடா தோன்றுச்சு, முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள். தோற்றம் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து சத்தா அசத்தான் நான் பேசுகிறேன். இங்கே எதுவுமே வரலையே, நான் மாத்திரம்தானே இருக்கிறேன். ஏன்னா உபனிஷத்தை சொல்லுது, எவனொருவன் இன்னொன்றை பார்க்கிறானோ, இன்னொன்றை கேட்கிறானோ, இன்னொன்றை அறிகிறானோ அவன் அல்பம். எப்பொழுது எவன் இன்னொன்றை பார்ப்பதில்லையோ, கேட்பதில்லையோ, அறிவதில்லையோ
அவன் பிரம்மம் பூமா அப்படின்னு சொல்கிறார். பூமாக்கு லட்சணம் ந அந்யத் பஸ்யதி ந அந்யத் ஸ்ருணோதி ந அந்யத் விஜானாதி தத் பூமா அப்படின்னு சொல்லி. அப்போது இன்னொன்று பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை, கேட்பதற்கு இல்லை, அறிவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அறிவதும் சேர்த்து போட்டுது. ஏன்னா மனமும் சொல்லுது, மனம் இருக்கிறது, அறிவதற்கு ஒன்றும் இல்லை. கண் இருக்கிறது, பார்க்க ஒன்றும் இல்லைன்னா அப்போது இந்த 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 அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஜகத் தோன்றியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பூமானுடைய லட்சணத்தை நம்ம பார்க்கும்போது அதுதான் நீ தான் பூமா அப்படின்னு சொல்கிறார். நாரதருக்கு சொல்லப்படுது பூம வித்யாவில். அதன் அடிப்படையில் இந்த அஜாதிவாதத்தை நம்ம பேசுகிறோம். இது கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணி பண்டிதர்கள்கிட்ட விசாரிக்கப்பட்ட விஷயம். நம்ம சத்காரியவாதத்திலே இருப்போம், காரியத்தினுடைய தன்மையை மட்டும் பார்ப்போம். கயிறு காரணம், பாம்பு காரியம். காரியம் எப்படிப்பட்டது? பொய்யானது, அறியாமையில் தோன்றுவது, பிரம்ம ஞானத்தினால் இருப்பது, பிரமை நீங்கியதும் உடனடியாக மறைந்து போவது. அப்படிப்பட்ட ஒன்றை நாம் தோன்றியதுன்னு கணக்கில் வச்சு சத்காரியம் அசத்காரியம்னு சொல்லலாமா? அது முற்றின்மை தானே. அதனால் அஜாதிவாதத்தை நம்ம முன்வைக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க சார், ஞானம் வந்த பிறகு கயிறு இருக்குது நல்லா தெரியுது, பாம்பு காணவே காணோம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஞானம் வந்துடுச்சு, பிரம்மம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஜெகத் அப்படியே இருக்குதே. புலன்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த உன்னுடைய இந்த வாழ்க்கை ஞானம் பெற்ற பிறகு உங்களுடைய பிராரப்த கர்மம் இருக்கும் இல்லையா, அந்த கர்மம் இருக்கிற வரைக்கும் அந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இருக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. இந்த புலன்களும் மனமும் உனக்கு இல்லாமல் போயிடும். அந்த உபாதிகள் நீங்கிய பிறகு அப்புறம் நான் யாரை சார் கேட்க போகிறேன்? நான் அந்நியத் பசியதி, நான் அந்நியத் சுனோதி, நான் அந்நியத் விஜானாதி அப்படின்னு அதையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவான்னு உபநிஷத் சொல்லுது. கொஞ்சம் உள்ளே போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நான் கேட்க போகிற இந்த கேள்வி வந்து எனக்கு பதில் தெரியும். நான் இங்கே இருக்கிற ஆக்களுக்காண்டி கேட்குறேன், அப்பாவோட பதிலை கேட்குறதுக்காக. எப்படி என்று சொன்னால், இப்போது அந்த ரெண்டாவது லேடி கேட்ட கேள்வி வந்து நான் பிரம்மம் என்று நான் அறிந்த பிறகும் இந்த உலகம் என்னை சோதிக்கின்றது என்று. அப்போது இங்கே வந்து எல்லாருமே என்னைய மாதிரி வந்த சீடர்கள் ஸ்டக் ஆகிறது இந்த கொஷனில். அந்த நான் பிரம்மம் என்று அறிந்தது யார்? பிரம்மம் ஆத்மா, ஆத்மாவுக்கு அறிய ஒன்றுமே தேவையில்லை. அப்போது அந்த நான் இந்த உடம்பில்லை, மனமில்லை, புத்தி இல்லை என்று அறிந்தது யார்? அது ஜீவன். அந்த ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பை எங்களால் விளங்க முடியாமல் இருக்கிறதால தான் இந்த ஆத்ம ஞானம் சரியான கஷ்டமாக இருக்கிறது விளங்குறது. எல்லாருக்குமே ஆச்சாரியார் சொல்லிட்டார் நான் பிரம்மம், ஓகே நான் பிரம்மன் நான் பிரம்மன்னு சொல்லி கொண்டிருப்பினா ஒரு பிரச்சனை வந்தோன்னா தடக்கி விழுகிறதுக்கு காரணம் அந்த நான் பிரம்மம் என்று அறிந்து கொண்டது யார்? அது வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மூன்றும் சேர்ந்து அந்த கூட்டு, அந்த கூட்டுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை புரிகிற வரைக்கும் இந்த ஞானம் வந்து எப்போவுமே ஒரு செகண்ட் கியரில் தடக்கமாக நிற்கும். அதே அப்பாண்ட விளக்கம் மூலமாக அந்த அவைகளுக்கு நீங்கள் விளங்கப்படுத்துங்க. நான் இந்த பிரம்மம், நான் இந்த ஜகத்தில், நான் என்னை சார்ந்து இந்த ஜகத் இருக்கிறது, நான் தான் தனி முதல் என்று சொல்லி அறிகிறது யாரு? அதுதான் கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நம்ம உதாசீனப்படுத்துறதோ விஷிவாஷி மாதிரி பதில் சொல்வதோ அது தப்பிக்கிற மாதிரியெல்லாம் பதிலெலாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி விளங்கி கொண்டேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கமாக ஆச்சாரியர்கள் தன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை அதையும் நம்ம தெரிவிக்க வேண்டியது. நான் என்னை கேட்டுக்கொண்டேன். என்னிடம் எத்தனை நான் இருக்கிறது?
ஒரு நான் தான் இருக்குது. அந்த நான் மனநோயில் இருந்தால் கூட ஒரு நான் தான், மனநோயுடைய நான். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னும் போது 2 நான் மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் அது. என்னிடம் ஒரு நான் தான் இருக்குது. இப்போ நான் என்பது எனக்கு ஒரு அறிவு, ஒரு உணர்வு. நான் உணர்வு என்னை விட்டு நீங்காமல் இருக்குது. நான் கனவிலும் இருக்கிறேன், நனவிலும் இருக்கிறேன், ஆழ்ந்த உறக்கத்திலும் இருக்கிறேன். அந்த நான் எப்பொழுதும் ஒரே நான். ஆனால் கனவில் இருக்கின்ற நான் நனவில் இல்லை, நனவில் இருக்கின்ற நான் போல் கனவில் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு நனவு நானும் இல்லை. ஆனால் ஒரு நான் இருக்கிறது. அந்த நான் இந்த 3ஐயும் அறிகிறது. இருப்பது ஒரு நான். அந்த நான் தான் அஞ்ஞானி ஞானி. அந்த நான் தான் ஜகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு கஷ்டப்படுறவன். அந்த நான் தான் நான் முக்தி அடைந்தேன் என்று ஆனந்தத்தில் இருப்பவன். இங்கே புதுசாக நானை உற்பத்தி பண்ணலை, கடவுளை கொண்டு போய் இந்த நானில் ஒட்ட வைக்கலை, ஆத்மாவாக அதை தொலைக்கு சுத்தம் பண்ணியும் நானை மாற்றவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை. இந்த நானை நான் அழுக்கடைந்த நானை சுத்தப்படுத்தி ஆத்மாவாக பகவானாக மாற்றவும் செய்யலை. அப்படின்னா ஒரு கர்மம் தேவைப்படும். நான் உனக்கு அப்படி நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் நீங்கள் பிரம்மமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ பிரம்மமாக மாறணும், அதுக்கு நான் ஒரு உத்தி சொல்கிறேன்ட்டு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஒரு எந்திரம் எழுதி தரேன், அதை எடுத்து கழுத்தில் கட்டிக்குங்க, அப்புறம் நீங்கள் படிப்படியாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது அநியாயமாக இருக்குது. அப்போ ஞானத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. இப்போ கர்மம் தானே ஜெயிக்குது. இது கர்மத்தால் பெறுவதில்லைல்ல. நான் என்பது தான் இப்போ இந்த பிரம்மம், நான் என்பது தான் ஜீவனும். ஜீவனாக இருப்போம் எப்படி பிரம்மமாக இல்லை, எப்பொழுதுமே அவன் பிரம்மன் தான். நான் எப்பொழுதும் பிரம்மம். அப்போ ஏன் நான் பிரம்மமாக இல்லாமல் ஜீவனாக இருந்தேன் ஏன்லாம் கேட்கக்கூடாது. முதல்ல பிரம்மமாக இருந்து நீ ஜீவனாக மாற்றப்பட்டிருந்ததுன்னா என்னை ஏன் அப்படி மாற்றுறீங்கன்னு கேட்கலாம். நீ பிரம்மம் என்பதை அறியாமல் இருக்கிறாய், எவ்வளவுதான். நான் எப்போத்துலேருந்து அறியாமல் இருக்கிறேன்? அறியாமைக்கு தோற்றம் கிடையாது, அறிவுக்கு தோற்றம் உண்டு. அறிவு தோன்றுச்சு இன்றைக்கி, ஆனால் அறியாமை எப்போ தோன்றுச்சு? அறியாமை எப்படிங்க தோன்றும்? இது என்னன்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வாட்டர் பாட்டில், இது ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரியாதவனா மாறிடுவேனா நான்? என்னால் முடியாது. ஆனால் இது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் தெரியாதவனாக இருந்தேன். என்கிட்ட வாங்கிட்டு கொடுத்த வரைக்கும் ஏன்னா இதை பற்றி தெரியாது. இப்போ நீ கொடுத்துட்டீங்க, இப்போ என்கிட்ட மறுபடியும் நான் தெரியாதவனாக ஆகவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது. ஞானம் அபாதிதம், அஞ்ஞானம் பாதிதம். இருக்கிறது ஒரு நான். யாருக்கு இந்த ஞானம்னு கேட்டால் எது ஞானமோ நானோ அதுதான். அது உங்ககிட்டே இருக்கிற சரக்கு. அது எப்படிப்பட்டது நான் ஏன் சொல்லணும்? அது அந்த கரணமா, மனமா, புத்தியா, சித்தமா, ஆத்மாவாங்கிறதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? அது உங்கள் பொருள், உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அந்த நானே அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம்னு சொன்னோம்னா நீங்கள் அஞ்ஞானி, அவ்வளோதான். அதே நானு தான் நான் பிரம்மம்னு சொல்லணும். அப்போ பிரம்மம் நீங்கள் ஒத்துக்கிட்ட பிறகு நீங்கள் அந்த கரணத்துக்கு வர்றதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் அந்த கரணம் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. யார்? அந்த நான். இது தான் நான் கண்டுபிடிச்சேன். இது தான் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதை தான் நானும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு புதிய நானை உண்டாக்க வேண்டாம், புதிய நானாக மாற வேண்டாம். ஒரே நான் தான் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற அறியாமை மட்டும்தான் நம்ம நீக்கிறோம். அறியாமையினால் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அறியாமைங்கிறது ஒரு ஆவரணம். அதனால் நீங்கள் முடிவு கட்டிக்கிட்டது விட்சேபம். உங்களை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டது, தப்பாக அறிஞ்சதுனால, அறியாததுனால தப்பாக உங்களை அறிந்து கொண்டீர்கள். இப்போ அறிந்து கொண்டதை தான் நீக்கிறேன். உங்கள் நான் என்பது யாருங்க விசாரிக்காதீங்க. அஞ்ஞானம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். என்கிட்ட தான் இருக்குது.
என்கிட்ட தான் அந்த நான் யார் அப்படின்னு அறிந்து கொண்ட பிறகு அஞ்ஞானம் எங்கே இருந்ததுன்னு கேட்டோம்னா அது வைக்கவே இடம் இல்லையே. நான் பிரம்மமாயிட்டுறேனே. நான் பிரம்மம்னு தெரிந்த பிறகு இந்த அஞ்ஞானம் இருந்த மாதிரியும் அது எங்கே வச்சுருந்ததுன்னு கண்டுபிடிச்சோம். அது எங்கே அழிக்கிறதுன்னு பார்க்குற மாதிரி இருக்குதுன்னா கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த பாம்பு எப்படி வந்தது, இது எந்த இடத்துல இருந்தது, பாம்பில் தான் இருந்ததா, கயிறில் தான் இருந்ததா, கயிறில் எந்த பகுதியில் இருந்தது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியும்? பாம்புக்கு இல்லாத தன்மை இருக்கிறதுனால இருப்புத்தன்மையை கொடுத்துட்டு அது எங்கே இருந்ததுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அஞ்ஞானத்தை யாரும் கேட்காதீங்க. அஞ்ஞானம் ஏன் வந்ததுன்னு கேட்க வேண்டாம். குழைக்கிற வழியை பார்ப்போம். நான் என்பது தான் பிரம்மம். அகம் பிரம்ம அஸ்மி. இந்த பதில் சரியாக இருக்குங்களா? இந்த கேள்வி அறியாமல் இருக்க விடங்க. என்னில் தான், நான் தான். அறிவு வந்த இடமா அதுதான். ஜீவன் யார்? நான் தான். பிரம்மம் யார்? நான் தான். இங்கே என்ன குழப்பம் இருக்குது? ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் இந்த 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 கேள்விக்கு நீங்கள் என்ன முடிவு நீங்கள் கட்ட போகிறீங்க? நான் அறியாதவனுக்கு முடிவுபட்டு போகிறீங்களா? பிரம்மம்னு தெரிஞ்ச பிறகும் நேற்று வரைக்கும் நான் அறியாத போது பிரம்மங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்பிக்கிட்டு கொண்டு போட்டேன். ஆனால் குருநாதர் நீ தான் கடவுள்னு காட்டி கொடுத்துட்டார். எப்படி காட்டி கொடுத்தார்? நான் என்ற உணர்வு கடவுள் தான். கடவுளுக்குன்னு ஒரு உணர்வு நான் அனுபவிப்பேன்னா இப்போ கடவுள் என்னால் உணரப்படும் ஒரு பொருளாகிடுறாரு. கடவுளை உணர்ந்தேன்னு யாராவது ஒருத்தன் சொன்னான்னா என்ன ஆகும்? நான் குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ற மாதிரி கடவுளை நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவர் உணரப்படும் பொருளில் ஒருத்தர் ஆகிடுவார். பாவம். அப்புறம் உணரப்படாதான் அப்போ வியாபாரமே இல்லாமல் டல்லாக இருப்பார். யார் சில கோவிலுக்கு போக மாட்டாங்கன்னா யாரும் அங்கே உணரலை. திருப்பதியில் நிறைய உணர்றதுனால ஓடுறாங்க. இப்போ எல்லாருமே உணரப்படும் பொருளாக இருக்கிறாங்க. உணர்வே அவர் தான். நான் உணர்வே அவரது தான். அந்த நான் உணர்வில் ஏன் இந்த மாதிரி மோசமான வெவ்வேறு உணர்வுகள்லாம் வந்தது? நான் என்பதில் பிரம்ம உணர்வு தவிர, அதாவது நான் அழியாதவன், மாறாதவன், ஆனந்தங்கிற உணர்வை தவிர நான் அழிபவன், மாறுபவன், ஆனந்தமற்றவன்கிற உணர்வு தான் எங்கள் வீட்டில் இருந்தது. இப்போ நான் என்பது ஒன்று தான். நான் என்ன பண்ணுறேன்? இந்த உணர்வுகளை தான் நான் மாற்ற சொல்கிறேன். நீங்கள் பிடிவாதமாக ஞானம் வந்த பிறகும் பழைய உணர்வுக்கே நீங்கள் போகிறீங்க. அதுலேருந்து தான் நீங்கள் மாறணும். அப்போ அறிவுக்கு என்ன வேலை? அறிவும் கொடுத்தாச்சு. அப்புறம் நீங்கள் என்னை பற்றி அறிவு கொடுத்துருக்குறோம். நீங்கள் உலகத்தை பற்றியோ இட்லி சாம்பாரை பற்றி அறிவாக கொடுத்தோம். உங்களை பற்றி அறிவு தான் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எப்படி திருத்திக்கிட்டீங்க உங்களை? சார் நான் அழியாதவன் தானே. அப்போ நீங்கள் கவலை எங்க? எப்படி நீங்கள் இது அஞ்ஞானம் போச்சுன்னு கேட்டிங்கன்னா அஞ்ஞானம் முதல்ல இருந்தால் தானே. ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானம் பற்றி கேள்வியே இல்லைங்க. லைட்டு போட்ட பிறகு இருட்டை பற்றி பேச்சே கிடையாது. லைட்டு போட்டு இந்த இருட்டு எங்கே போச்சுன்னு தேடிட்டு இருந்தால் எப்படி? அது மறுபடியும் நீங்கள் லைட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் சார் எங்கேயாவது தெரியுமான்னு. ஒவ்வொரு இந்த ரூமில் மூலையிலலாம் லைட் அடித்து பார்க்குறாரு. ஒவ்வொரு இடத்துல கிடக்க அப்படி தான் இருக்குது. ஞானம் வந்த பிறகு எங்கடா இந்த பாம்புன்னு பார்த்தா கயிறை தவிர இங்கே எதுவுமே இல்லை. சரி, வேறு கேள்வி கேளுங்க.